இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சென்னை தாஷ்மஹால்ல இருக்கிற ஒயிட் மாஸ்க் பக்கத்துல ஒரு ஃபேமிலி ஒரு டென்ட்ல பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நல்ல டேஸ்ட்ல இந்த ஷாப்ல பார்த்து யாருமே கொடுக்காத நல்ல குவாலிட்டி நல்ல ரேட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பரா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல இங்க கொடுக்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரேட்ல இருக்கு, அதோட டேஸ்ட் என்ன, சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸ் ரெகுலரா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே இருக்கிற ஃபயர் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபயர் ஸ்பாட் சேனல். அண்ணா இட்லி கொடுக்கணும். அவங்க கடையில பார்த்தா எவ்வளவு பிரமாதமா வந்து இந்த சட்னியை செஞ்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அங்க சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம இந்த டென்ட்ல வந்து அவர்கிட்ட வந்து இட்லி வாங்கிட்டோம். ஒரு இட்லி, அது கூட வடை கொடுத்துருக்காரு. வடையில பார்த்தோம்னா தேங்காய் சட்னி, சாம்பார், அது கூட அவர் வடைக்கறியே கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இட்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த இட்லி பார்த்தோம்னா அதோட சாஃப்ட்னஸ் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு. சாம்பார்ல டிப் பண்ணி சாப்பிடும்போது ஓவராலா அந்த இட்லியில வந்து அந்த சாம்பாரோட ஃபிளேவர் இறங்கின உடனே அது வாயில வச்சோடனே சூப்பரா கரையுது. இந்த கடையில பார்த்தோம்னா வெறும் 10 rupeesக்கே இட்லி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. 10 rupeesக்கு ப்ரொவைட் பண்ணாலும் இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த சாம்பாரும் பார்த்தோம்னா பெரிய பெரிய ஹோட்டல்ல எந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான், அதே லெவல்ல தான் டென்ட் கடையிலயும் அதே டேஸ்ட்ல இருக்கு. சில கடையில பார்த்தோம்னா 10 rupeesக்கு இட்லி கொடுத்தாலும் இதர் சாம்பார்ல வந்து சரியில்லாம இருக்கும், இல்லைன்னா இட்லி வந்து திக்கா இருக்கும், இல்லைன்னா ஹார்டா இருக்கும். பட் இங்க பார்த்தோம்னா சாம்பாரும் சூப்பரா இருக்கு, இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா பெரிய சைஸ்ல இருக்கு. அடுத்தது இந்த டென்ட் கடையில இருக்கிற இந்த வடையை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த வடையோட சைஸ் பாருங்க, இது 10 rupees தான். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சைஸ்ல யாருனாலுமே கொடுக்க முடியாதுங்க. கண்டிப்பா உள்ள கண்டினியூஸா கஸ்டமர்ஸ் வரதுனால நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த வடையை வந்து சாம்பார்லுமே இந்த கார சட்னியில டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அந்த வடையில அந்த கிறிஸ்பினஸ் டோட்டலா அந்த ஓவராலா அந்த பல்சஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா நல்ல சாஃப்ட்னஸோட ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காங்க. வடை ஹார்டாவே இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த சாம்பார்லயுமே இன்னும் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா அதோட ஃபிளேவர் தெரியுது. இதுல பாருங்க, இதுல சாம்பார்ல பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு செஞ்சிருக்காங்க. இதனாலதான் இந்த சாம்பாரோட டேஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல்ல வாங்கினாலும் இன்னும் அளவுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்ல கண்டிப்பா கிடைக்காது. எல்லாரும் வந்து இங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ஏன் இந்த கடை பார்த்தோம்னா டென்ட்ல இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு, நிறைய கடை இருந்துச்சு. இந்த டென்ட் கடையை பார்த்தோம்னா அந்த பில்டிங்க்கு கீழே இருக்கிற ஒரு கடையில தான் இருந்துச்சு. லாஸ்ட் டிசம்பர்ல வந்த ஒரு சைக்கிள்னால இங்க இருந்த பில்டிங்ல இருந்து ஒரு செவர் பார்த்தோம்னா ஒரு சைடு விழுந்துச்சு. அதனால சில பேர் பாதிக்கப்பட்டாங்க. அது பிறகு இங்க இருக்க பப்ளிக் மற்ற பீப்புளோட சேஃப்டிக்காக அந்த ஓவரால் பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுலயுமே பார்த்தோம்னா டெமாலிஷ் பண்ண அப்புறமா அங்க இருந்த இடத்துல இந்த கடை பார்த்தோம்னா டெம்பரரியா டென்ட் போட்டு ஒரு ஃபேமிலி பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா நல்ல ரேட்டுக்கு பப்ளிக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் வந்து வாங்கிட்டு பார்சல் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் சாப்பிட போறாரு. அவர்கிட்ட வந்து இங்க இருக்கிற ஃபுட் எப்படி இருக்கு, என்ன ரேட், இங்க கொடுக்குற ரேட் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்டு பார்ப்போம். பேரு ஜாக்கிர் ஹுசைன். நான் வந்து இங்க கடை ஓப்பன்ல இருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனா நல்லா இருக்கு. இட்லி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சீப் அண்ட் பெஸ்ட். 10 ரூபாய்க்கு நல்ல பெரிய இட்லி, சட்னி, சாம்பார், வடைக்கறி, நல்ல வெரைட்டிஸ் இருக்கு. தோசை இருக்கு, பொங்கல் நல்லா இருக்கு. விலையும் கம்மி, டேஸ்டும் நல்லா இருக்கு. அதனாலதான் இந்த கடையை வந்து தேடி வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு இங்க இந்த கடை இருக்குன்னு சொல்லி யாராச்சும் ரெஃபர் பண்ணாங்களா, இல்ல நீங்களே வந்து நல்ல ரேட்ல கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? இல்ல, கடை இங்க இருக்குது தெரியும். ஆனா இந்த கடையில வாங்கினது இல்ல. அது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த கடையில நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, வாங்கி பாரு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருன்னு. சரின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தா அதே மாதிரி சட்னி, சாம்பார்லாம் நல்லா இருந்தது. சரின்னு அதுல இருந்து வாங்கிட்டேன். அது அப்போல இருந்து கூட இப்போ கூட அதே டேஸ்ட், மெயின் வந்து குவான்டிட்டி நல்லா இருக்கு. இப்போ இங்க ப்ரிப்பேர் பண்ற நம்ம பூரி சாப்பிட்டு பார்ப்போம். சாம்பேலா இம்ரான் ரைஸ் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாருங்க கைஸ், இந்த பூரி பார்த்தோம்னா வெறும் 15 rupees தான். ரொம்ப சூப்பரா
பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. அது கூட வந்து வடக்கறி உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த வடக்கறியில அந்த பூரி வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பூரி பாட்டுமா சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த கிழங்குல டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. கண்டிப்பா எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம அவங்க ப்ரிப்பேர் பண்ற பொங்கல் வச்சிருக்காங்க, அதை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பொங்கல்லாம் கம்மியான குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்றாங்க, பட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பார்த்தாலே தெரியுது பாருங்க எந்த எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா ஹாஃப் பொங்கல் 20 ரூபாவா, ஃபுல்லு 30 ரூபா. ஹாஃப் தான் இது. இப்போ நம்ம வாங்கி இருக்கிறது என்னன்னா வெறும் ஹாஃப் பொங்கல் தான். இது வெறும் 20 ருபீஸ் தான். நீங்க வேணும்னா இது கம்மியா இருந்துச்சுன்னா ஃபுல் பொங்கலும் வாங்கிக்கலாம். ஃபுல் பொங்கல் வாங்கினா அதோட ரேட் 30 ருபீஸ். ஹாஃப் பொங்கல் வாங்குறதுனால அதோட ரேட் 20 ருபீஸ் தான். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டிலே சமைச்சா எப்படி இருக்குமோ ஹோம் ஃபுட்டு அதே மாதிரி தான். நல்லா ரொம்ப டேஸ்டா கொடுக்குற நல்லா சூப்பரான சாம்பார்ல அந்த பொங்கல் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைனலி பார்த்தோம்னா இங்க சேல் பண்ற எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டது பார்த்தோம்னா ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு பூரி, ஹாஃப் பொங்கல் மட்டும் தான் சாப்பிட்டேன். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தோம்னா 50 ருபீஸ் ஆயிருக்கு. அதுவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். வெறும் இங்க ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு டோட்டலா ஒரு ஃபுல்ஃபில் ஆகுன மாதிரி இருக்கும். இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு பார்சல் தான் வாங்கிட்டு போறாங்க. ஏன்னு கேட்டா இந்த இருக்கிற லொகேஷன் பார்த்தோம்னா சில பேருக்கு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து இங்கிருந்து பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிட்டு பாருங்க. இந்த ஷாப்ல பார்த்தோம்னா இங்க சேல் பண்ற ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா 8 o'clockல இருந்து ஸ்டார்ட் ஆகி 11:30 12 வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ்ல 10 o'clock 10:30 கிளியர் ஆயிரும். யார் யார் வந்து டேஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் ப்ரியராக வந்து வாங்கிக்கோங்க. இந்த டென்ட் ஷாப் இருக்கிற லொகேஷன் என்னன்னா இங்க ஓட்டேரியில இருந்து அரௌண்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ஒயிட் மாஸ்க் இருக்கு. பின்னாடி தெரிய ஒயிட் மாஸ்க் பக்கத்துலயே இந்த இடத்துலயே இந்த ஷாப் இருக்கு. ஃபைனலா ஷாப்போட ஓனர் இருக்காரு, அவர்கிட்டயே அவர் கடையோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். என் கடையை பொறுத்தளவு நான் பொருள் தரமா கொடுக்கணும், மக்கள் சுத்தி போடணும். எனக்கு செலவு 10 ரூபா 5 ரூபா கிடைச்சா போதும். எனக்கு ஒரு தடவை கிடைச்சா 5 ரூபா சம்பாதிக்கணும், அது கிடைச்சா போதும். 4 பேருக்கு விலை கொடுப்போம், மக்கள் 4 பேர் திருப்தியா சாப்பிட்டு போட்டோம். அதே ஒரு எண்ணம் தான். அன்சாலான்னு பழக்கத்தை சாப்பிடணும் மனசார வாழ்த்தணும். அதுதான் என்னோட மெயின். சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சு போகணும் எண்ணம்லாம் கிடையாது. இன்ஷால்லா 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்மளும் 4 பேரே நல்லா தெரியாது. எதையும் கொண்டு போக போறதில்ல. இன்ஷால்லா 6 பேர்னா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஷாப்போட லொகேஷன் இல்ல இங்க சேல் பண்ற ப்ராடக்ட்ஸ் பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க ஏற்கனவே இந்த ஸ்பாட்ல வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஹிட் அண்ட் ஸ்பாட்ஸோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.